Hello guys, இன்னைக்கு வந்து நம்ம MS Office பேக்கேஜில் உள்ள அப்ளிகேஷனான MS Access தொடர்பான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டேட்டாபேஸ் ப்ராஜெக்ட் ஒன்று எப்படி செய்கிறது அப்படின்ற பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறது வந்து ஒரு நபரை பற்றியோ பொருளை பற்றியோ ஆனால் ஒரு வெரைட்டியான டேட்டாஸை தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் எக்ஸஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த எக்ஸஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸ் ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோன்றது வந்து பார்ப்போம். நான் இதுக்காக வந்து என்ன சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறேன்னா கிளினிக் சம்மந்தமான ஒரு டேட்டாபேஸ் ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் டேட்டாபேஸ்க்குள்ளே போனோம்னா இப்படி நமக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நேம் கொடுக்க போகிறேன். என்னன்னு சொன்னால் கிளினிக் டேட்டாபேஸ்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா இப்படி நமக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போவோம். அப்போ நமக்கு இப்படியே ஓப்பன் ஆகிரும். எனபிள் கண்டென்ட் கொடுத்துட்டு ஃபைலை கிளிக் பண்ணி பிளாங்க் டேட்டாபேஸை வந்து டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து டேட்டாபேஸ் 2ன்னு ஃபைல் நேம் சேவ் ஆகியிருக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்னா கிளினிக் டேட்டாபேஸ்னு இதையும் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஐக்கான் காட்டுது. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்க்டாப்பில் தான் எனக்கு சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஏற்கனவே நான் ஒன்று டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கனால நான் இதை வந்து கிளினிக் டேட்டாபேஸ் 1 சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து இப்படி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிரும். ஆனால் எனக்கு வந்து இந்த டேபிள் வந்து வேணான்னு சொல்லி நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா நியூ டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எங்கே போக போகிறேன்னா க்ரியேட்குள்ளே போயிட்டு டேபிள் டிசைன்றதை வந்து கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இப்படி டிசைன் வியூ ஒன்று வந்து என்ன செய்யணும்னா காட்டும். அதில் போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிற டேபிள் வந்து பேஷண்ட் சம்மந்தமானது. ஸோ கிளினிக் வர பேஷண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் வந்து நான் வந்து இந்த டேபிளுக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பேஷண்ட் ஐடியை கொடுக்க போகிறேன். இப்போ பேஷண்ட் ஐடிக்கு வந்து நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டோடு சேர்த்து நம்பர்ஸும் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆல்ஃபபெட் டைப் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து பேஷண்ட் ஐடிக்கு வந்து முன்னுக்கு பி யூஸ் பண்ணி P 1001 1002 அந்த மாதிரி பேஷண்ட் ஐடி வந்து நாங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் நமக்கு வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் தான் யூஸ் ஆகும். நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஆல்ஃபபெட் டைப் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் லாஸ்ட் நேம், இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்குறது. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட் அடிப்படையில் தான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து போடும். ஸோ டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நம்பர்ஸ் தான். ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து அட்ரஸ்க்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். லாங் டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். லாங் டெக்ஸ்ட் வந்து அவசியம் படாது. ஏன்னா இமெயில் வந்து பெருசாக இருக்காது. 30-35 இருக்கிறனால ஷார்ட் டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் டேபிள். இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம டேபிள் 1 இருக்கிறத பேஷண்ட்ஸ்னு மாற்றிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஓகே பண்ண போகிறோம். ஸோ ஓகே பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ப்ரைமரிக்கு எதுவும் கொடுக்கல, அதனால் இந்த அலர்ட் வந்து நமக்கு
காட்டும். ஸோ நான் வந்து பேஷண்ட் ஐடிக்கு மட்டும் ப்ரைமரிக்கு கொடுக்குறேன். ப்ரைமரிக்கு ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால் டூப்ளிகேட்ஸை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் ப்ரைமரிக்கு கொடுக்குறோம். இப்போ ப்ரைமரிக்கு ஒன்றுக்கு மட்டும் தான் கொடுக்கலாமா, மற்றதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமரிக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரைமரிக்கு மூவ் ஆகிரும். ஸோ இப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், இப்போ 2 விஷயத்துக்கு நம்ம ப்ரைமரிக்கு கொடுக்க போகிறோம்னா அந்த 2 விஷயத்தை என்ன செய்யணும்னா இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைமரிக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு இப்படி ப்ரைமரிக்கு விழுந்துடும். ஆனால் எனக்கு வந்து இப்போ இதுக்கு ப்ரைமரிக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து பேஷண்ட் ஐடிக்கு மட்டும்தான் என்ன செய்ய போகிறேன்னா ப்ரைமரிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரைமரிக்கு வந்து பேஷண்ட் ஐடிக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், மறுபடி சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணக்குள்ள பேஷண்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணோம்னா இப்படி நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகி இங்கே விழுந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா நியூவாக இன்னொரு டேபிள் ஒன்று டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் டிசைன் போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ டாக்டர் ஐடிக்கு நான் சொன்ன மாதிரி என்னதுன்னா ஷார்டெக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் டாக்டர்ஸ்க்கு சொல்லும்போது அவங்க வந்து எந்த மாதிரியான டாக்டர்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வரும். ஸோ அதுக்கும் ஷார்டெக்ஸ் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிலர் வந்து மகப்பேறு சம்மந்தமான டாக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்கள கைனகாலஜின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கின், நெயில் அந்த சம்மந்தமான டாக்டர்ஸை டெர்மட்டாலஜின்னு சொல்லுவோம். பிரெயின் சம்மந்தமான டாக்டர்ஸை நியூரோலஜின்னு சொல்லுவோம். ஆர்ட் அண்ட் பிளட் சம்மந்தமான டாக்டர்ஸ் வந்து கார்டியாலஜின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்பெஷலைசேஷன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கும் நான் வந்து டெக்ஸை தான் வந்து ஷார்ட் டெக்ஸை தான் வந்து கிளிக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்ன மாதிரி என்னது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இமெயில் வந்து நம்ம அட்டாச்சும் பண்ணலாம். அட்டாச் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம அட்டாச்சும் கொடுக்கலாம், அட்டாச்மெண்ட்டும் கொடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஷார்ட் டெக்ஸ்டோ லாங் டெக்ஸ்ட்டோ கொடுத்துட்டு நம்மளே வந்து டைப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் டேபிள். ஸோ இது வந்து டாக்டர்ஸ் சம்மந்தமான டேபிள்னால நான் டாக்டர்ஸ்னு நான் என்ன செய்ய போகிறேன், நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் வந்து ப்ரைமரிக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நான் வந்து டாக்டர் ஐடிக்கு மட்டும் ப்ரைமரிக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் ஒரு தடவை சேவ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரைமரிக்கு தேவையில்லைன்னு சொல்லி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் வியூவில் ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக நாங்கள் போய்ட்டு என்ன செய்யணும், சேவ் கொடுத்துட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் போயிட்டு இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்த டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன செய்வாங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு தான் பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஐடி, இதுக்கு ஷார்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐடி, அடுத்து அப்பாயின்மெண்ட் டேட். அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த டேபிளை வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிக்குவோம். இதில் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஐடிக்கு மட்டும் என்ன செய்கிறேன், ப்ரைமரிக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் நமக்கு வந்து நேம் கேட்கும், அப்பாயின்மெண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் போயிட்டு டேபிள் டிசைன். அடுத்து வந்து பில்லிங் சம்மந்தமானது. இப்போ வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு பில் கொடுப்போம், அது சம்மந்தமான ஒரு டேபிள் தான் இது. ஃபர்ஸ்ட் பில்லிங் டேட், பில்லிங் ஐடி, இதுக்கு வந்து ஷார்டெக்ஸ் கொடுக்குறேன். பேஷண்ட் ஐடி,
அதுக்கு சோடெக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஐடி, இதுக்கு சோடெக்ஸ். அடுத்து அமௌண்ட்டுக்கு வந்து கரன்சி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ஸோ நோ கொடுக்கணும். பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ், அப்படி பேமெண்ட் பண்ணாதவங்களுக்கு நோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பில் டேட்டுக்கு வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு டேபிளை வந்து சேவ் பண்ணணும். இதில் வந்து நான் வந்து பில்லிங் ஐடிக்கு மட்டும் ப்ரைமரி கீ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதை வந்து பில்லிங்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். ஸோ டேட்டாபேஸ் டூல்ஸ்க்கு போயிட்டு ரிலேஷன்ஷிப்பை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரிலேஷன்ஷிப் கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டேபிள்ஸ்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண 4 டேபிள்ஸும் வந்து ஷோ ஆகுது. அதில் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி எட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங், நெக்ஸ்ட் பேஷண்ட். நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ்லையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா டாக்டர்ஸ் ஐடிக்கு மேலே கொண்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இப்படி க்ரியேட்னு கேட்கும். இதை க்ரியேட் கொடுத்தோம்னா நமக்கு இப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிரும். நம்ம அப்படி எதுவும் இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் பிழையாக கொடுத்துட்டோம்னா பயப்பட தேவையில்ல. அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறதுக்கு மேலே நம்ம இப்படி ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து எடிட் ரிலேஷன்ஷிப்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து டிலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஐடியையும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் உள்ள அப்பாயின்மெண்ட் ஐடிக்கு மேலே கொண்டு போய் விட போகிறேன். இப்போ எனக்கு இங்கே ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறேன்னா பேஷண்ட் ஐடியை கிளிக் பண்ணி இந்த பேஷண்ட் ஐடிக்கு மேலே விட்டேன்னா இப்படி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிது. இங்கே போயிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா அடுத்து வந்து கியூரி தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் போயிட்டு கியூரி டிசைன் எடுத்தோம்னா நம்ம வந்து கியூரிஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான டேட்டாலாம் ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்ஸில் வந்து நமக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் வேணும், அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வேணும். அப்புறம் டாக்டர்ஸ் டேபிள்லேருந்து நமக்கு அவங்கள்ட்ட டாக்டர் ஐடி வேணும். அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு அவங்கள்ட்ட பேஷண்ட்டு ஐடி வேணும். பில்லிங்கில் போயிட்டு பில்லிங்கில் போயிட்டு அவங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, பே பண்ணிட்டாங்களா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும். அந்த மாதிரி வெரைட்டியான டேபிளில் இருந்து நம்ம வந்து டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்களை வந்து எடுத்துக்கொள்கிறது தான் சொல்கிறது கியூரின்னு. ஸோ அதுக்காக தான் கியூரி வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண 4 டேபிள்ஸும் வந்து இங்கே ஷோ ஆகுது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் நமக்கு எந்த டேபிள்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி 4 டேபிள்ஸ்லையும் நமக்கு வேணும்னு சொன்னால் 4 டேபிள்ஸையும் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன் 4 டேபிள்ஸையும் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு வேணும் அப்பாயின்மெண்ட்ஸ் ஐடி, அடுத்து பேஷண்ட் ஐடி இந்த காலம்லேருந்து வேணும். இந்த டேபிள்லேருந்து எனக்கு வந்து டாக்டர்ட ஐடி வேணும். அப்புறம் அவங்கள்ட்ட ஸ்பெஷலைசேஷன் அதுவும் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு ஃபோன் நம்பர் வேணும். இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் ஃபுல் டேபிள்லேயே வந்து க்ரியேட் பண்ணலாம்.
இது அடுத்தடுத்து இந்த சைட் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி வியூ பண்ணுறதுன்னு சொன்னால், நம்ம வந்து கியூரியை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்குவோம். கியூரி நேம் கொடுக்க போகிறேன் என்னன்னா appointment query அப்படின்னு கொடுக்க போகிறேன் நேம்ஸ். ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஜெக்ட்ஸில் வந்து ரன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி நமக்கு வியூ ஆகிரும். சரியா? இப்போ நாங்கள் வந்து டேபிள்லலாம் இன்னுமே இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எதுவுமே என்டர் பண்ணாதனால நமக்கு இது வந்து பிளாங்காக காட்டுது. இதே நாங்கள் டேபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்கிறது, சேவ் பண்ணி என்டர் பண்ணியிருந்தோம்னா, இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி என்டர் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும், இங்கே வந்து வியூ பண்ணக்கூடியதாக இருக்கும் நம்ம. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம், சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கியூரி வேணும்னாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு எப்படி கியூரியை வந்து க்ரியேட் பண்ணி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுன்னு மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னா, ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது மூலமாக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த 4 டேபிள்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபார்ம் விஷார்ட் அதுக்குள்ளே போவோம். அதை வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்படி நமக்கு காட்டும். இந்த ஃபார்ம் விஷார்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த சைட் கொண்டு வரணும். இந்த பட்டனை யூஸ் பண்ணியும் நீங்கள் இப்படி ஒன்றா செலக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா இதை கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இந்த சைடு வந்துடும். நமக்கு தேவையானது மட்டும் செலக்ட் ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், அப்போ தான் டேபிள் ஃபுல்லாக வந்து நமக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு காலம்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது ஓகே, நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோடிஃபை த ஃபார்ம் டிசைன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும், இப்படி பேஷண்ட்டுக்கிற ஃபார்ம்ட டிசைன் வியூ வந்து நமக்கு இப்படி காட்டும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது எட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படி எட்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியும் இதை வந்து நீங்கள் இப்படி இது இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலான்னா தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக பண்ணுறேன். ஓகே, இப்போ பேஷண்ட் ஐடியை பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடியெல்லாம் இவ்வளோ பெருசாக வராது. ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன், இதை வந்து லென்த்தெல்லாம் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்படி க்ரியேட் ஆகிரும். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எட் பண்ணணும், இல்லைனா டிலீட் பண்ணணும், அப்படி இல்லைனா பிரிண்ட் எடுக்கணும், எல்லா ஆப்ஷனையும் வந்து இங்கேயே நம்ம வந்து பட்டன்ஸ் மூலயமா க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் டிசைன் வியூவுக்கு போகணும். நாங்கள் அப்போ
ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் வியூவுக்கு போனீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபார்முக்குள்ளே போயிடும். போனதும் நீங்கள் இதை கொஞ்சம் கீழே ட்ரெக் பண்ணிட்டு என்ன செய்யலான்னா இந்த பாருங்கள், இங்கே வந்து பட்டன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும், பட்டனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ரேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எட் நியூ ரெக்கார்ட், இப்போ புதுசாக நாங்கள் வந்து ரெக்கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் எட் நியூ ரெக்கார்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பிக்சரில் வேணுமா டெக்ஸ்ட்டில் வேணுமான்னு கேட்கும். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்ன பட்டனுக்கு வந்து நேம் போட போகிறீங்கன்னு கேட்க போகுது. ஸோ நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன், சாரி நியூன்னு கொடுக்குறேன். ஏன்னா நியூவாக எட் ரெக்கார்ட்னால இதை வந்து நியூன்னு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிங்கன்னா எப்படி எட் ரெக்கார்ட்னு வந்திருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து நியூன்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம் சேவ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கார்ட் ஆப்ரேஷன் சேவ் ரெக்கார்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்படி சேவ் ரெக்கார்டுன்னு விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் நமக்கு நேமை வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலில் பண்ணனால ஸோ நான் கேபிட்டல்லே மாற்றிக்கிறேன். ஹோம் போயிட்டு இதை வந்து சென்டர் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிசைனில் பட்டனை வந்து மறுபடி கிளிக் பண்ணிங்க. மறுபடி நான் என்ன பண்ண போகிறேன்னா டிலீட் ஆப்ஷன் தான் எடுக்க போகிறேன். ஸோ ரெக்கார்ட் ஆப்ரேஷன் டிலீட் ரெக்கார்டுன்ற கதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டெலீட்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அன்டூ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கிறனால இந்த மாதிரி பட்டன் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அன்டூ பண்ணுறதுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட் ஆப்ரேஷன் ரெக்கார்ட் ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு அன்டூ ரெக்கார்ட் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அன்டூ finish. ஓகே, இப்படி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு நாங்கள் இதை வந்து சேவ் பண்ணிக்குவோம். டிசைன் வியூவில் எது பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஃபார்ம்ஸில் போய்ட்டு பேஷண்ட்ஸுங்கிற ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகினக்கு பேஷண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா P1004. இதே நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்தனால தான் எனக்கு வந்து அல்ஃபபெட் டைப் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அல்ஃபபெட் டைப் பண்ண முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபாஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காளி. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல். ஃபோன் நம்பர் 71652489 டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு கேலண்டர் காட்டும். நம்ம வந்து இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இதுக்கே சிஸ்டத்துக்கே வந்து டேட் வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அட்ரஸ்
ஓகே, சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சேவ்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ ஒரு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நியூவை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஷண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா P1005, ஃபேஸ் நேம் Kul Roshan, gender male, phone number 77564587, date of birth ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், சேவ். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஃபார்மில் க்ரியேட் பண்ணதெல்லாம் டேபிளில் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டேபிளை வந்து கிளிக் பண்ண போகிறோம். பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லாமே வந்து இங்கே வந்து சேவ் ஆகியிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் என்ன செய்யணும், ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு க்ரியேட் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான் க்ரியேட்குள்ளே போயிட்டு ஃபார்ம் விஷார்ட்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு காலமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மாடிஃபை த ஃபார்ம் டிசைன்ஸ்குள்ளே போயிட்டு ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்படி ஃபார்ம் க்ரியேட் ஆகிரும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் ஏரோ கீயை வச்சு மூவ் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏரோ கீயை யூஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டு அதே மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங், இதுக்கும் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் போயிட்டு ஃபார்ம் விஷார்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு காலம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபை த ஃபார்ம் டிசைன் ஃபினிஷ்ட். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபுல்லாகவே கிளிக் பண்ணி இதை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பட்டன் ஆப்ஷன்லாம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு தான் வந்து என்ன செய்ய போகிறோம், ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் டிசைன் போயிட்டு க்ரியேட் போயிட்டு ஃபார்ம் விஷயத்துக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கொலம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபை த ஃபார்ம்ஸ் அதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பட்டன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் இங்கே வந்து இப்போ போய்ட்டு ஒவ்வொரு ஃபார்ம் ஷீட்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பட்டன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு க்ரியேட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் இங்கே பண்ண நம்மகிட்ட டேபிள்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் வந்து ஓட்டோவாக சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸல்ஸில் இருக்க டேட்டாவை வந்து மல்டிபிள் குவரிஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள்லேருந்தும் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் மூலமாக எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அதுக்காக தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் க்ரியேட் போயிட்டு உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் விஷார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் பேஷண்ட்டுக்கான ரிப்போர்ட் விஷார்ட்டை தான் எடுக்க போகிறேன். ஸோ ரிப்போர்ட் விஷார்ட் போயிட்டு பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு வந்து அவங்கள்ட்ட லாஸ்ட் நேமும் ஃபோன் நம்பரும் எனக்கு வந்து அவங்கள்ட்ட என்னது லாஸ்ட் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் வேணும். அப்படின்னா நம்ம இதை மட்டும் எப்படி நம்ம ரிப்போர்ட்டில் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலான்றதை வந்து தான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் காட்டும், வியூ ஆகும்னு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மாடிஃபை த ரிப்போர்ட்ஸ் டிசைன் அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு என்ன செய்யும், காட்டும். இதை வந்து நம்ம என்ன செய்வோம், இதை எரோ கீயை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்குவோம். பேஜ் செட்டப் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஃபார்மில் வந்து பாதி காட்டும் பாதி காட்டாது. ஸோ அதனால நம்ம வந்து பேஜ் செட்டப் வந்து செய்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கேட்ட மாதிரி அவங்கள்ட்ட லாஸ்ட் நேம் என்னன்னு காட்டிடுச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலிக் ரோஷான்னு காட்டியிருக்கு. டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட என்னென்னு காட்டியிருக்கு, ஃபோன் நம்பர் என்னென்னு காட்டியிருக்கு. இதுதான் வந்து ரிப்போர்ட்டில் வந்து நாங்கள் பார்க்குற விஷயம். ஸோ ஒவ்வொன்றுலையும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்லேயும் நமக்கு பேஷண்ட்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும், அதுவும் வேணும், டாக்டர்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் ஒரே டேபிளில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த செலக்ட் பண்ணுற ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னென்னா நமக்கு வேணுன்ற டேபிளை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸஸ் டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து முக்கியமாக க்ரியேட் பண்ணுறது டேபிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது, அடுத்து கொயரிஸ், அடுத்து வந்து ஃபார்ம்ஸ், அடுத்து ரிப்போர்ட்ஸ். இந்த 6 விஷயம் தான் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.